மாற்றி யோசித்த இந்தியா அசத்தும் மாஸ்டர் பிளான் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, 50 விழுக்காடு வரி விதிச்சிருக்காங்க இல்லையா. அமெரிக்காவுக்கு இந்தியா பொருட்களை ஏற்றுமதி செய்வது இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது. இதனால் வேறு நாடுகள் வழியாக இந்தியா ஏற்றுமதி செய்யும் ஒரு யுக்தியை எடுக்கலாமா அப்படின்னு மாற்றி யோசிக்க தொடங்கியிருக்காங்க. இந்தியா மீது அமெரிக்கா என்ன பண்ணாங்க, 50% வரி விதித்தாங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 25%, அதுக்கு பிறகு ரஷ்யாவோட நம்ம வர்த்தகம் மேற்கொள்றோன்ட்டு அபராதம் அப்படின்னு சொல்லி 25% அப்படின்னு மொத்தமாக 50% வரி இப்போது அமலில் இருக்குது. ரஷ்யாவோட பொருளாதார தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வரக்கூடிய வரி விதிப்பு நடவடிக்கையின் உச்சமாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யாவோட வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய சீனாவுக்கு அது கிடையாது. ரஷ்யாவோட வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய அமெரிக்காவே ரஷ்யாவோட வர்த்தகம் மேற்கொள்கிறாங்க. ஆனால் இந்தியா மேலே அவங்க வரி விதிக்கிறாங்க ரஷ்யா காரணமாக சொல்லி. இந்தியாவின் இந்த புதிய வரி விதிப்பை அமெரிக்கா விதித்த இந்த புதிய வரி விதிப்பை இந்தியா கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. இதனால் வேறு நாடுகள் வழியாக இந்தியா ஏற்றுமதி செய்யும் ஒரு நடவடிக்கையை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போது நேரடி ஏற்றுமதி இப்போது அதிக செலவு பிடிக்கும் அப்படிங்கிறதாலையா அமெரிக்காவுடன் சிறந்த வர்த்தக ஒப்பந்தங்களை கொண்ட 3ஆம் நாடுகள் வழியாக ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிறது ஒரு தெளிவான மாற்று வழி அப்படின்னும் சொல்லப்படுது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்கிறதுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரொம்பவும் நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய விதிகளின்படி ஐக்கிய அரபு நாடுகள் இருந்து அனுப்பப்படக்கூடிய பொருட்களுக்கு 10% அடிப்படை வரி மட்டுமே விதிக்கப்படுது. இருந்தாலும் தயாரிப்பு செயல்முறையில் 35லிருந்து 40% உள்ளூர் மதிப்பு சேர்க்கப்பட்டிருக்கணும். இந்த நிபந்தனை தயாரிப்புகள் அமெரிக்காவிற்கு மறு ஏற்றுமதி செய்யப்படுவதற்கு முன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் குறிப்பிடத்தக்க உற்பத்தி அல்லது செயலாக்கம் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்கிறது. அதாவது ஒரு ஆடை முழுக்க இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 35லிருந்து 40% உள்ளூர் மதிப்பு சேர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்றாங்க. அங்கே ஸ்டிக்கர் ஒட்டுவது, சில மாற்றங்களை செய்வது போன்ற நடவடிக்கைகளை செய்யணும். ஏற்கனவே பல இந்திய நகைக்கடைகள், ஜவுளி அலகுகள் மற்றும் உணவு பதப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் உற்பத்தி வசதிகளை அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வராங்க. இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ள அது விரைந்து செயல்படுது. இது இந்திய நிறுவனங்களுக்கு புதிய ஏற்றுமதி வழிகளை திறந்து விட்டுருக்கு. இன்னொரு மாற்று சிங்கப்பூர்னு சொல்லப்படுது. சிங்கப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 10% வரி மட்டும்தான் பொருந்தும். அதோட இந்தியாவோட சிங்கப்பூருக்கு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருக்குது. இது இந்திய வணிகர்கள் சிங்கப்பூர் கூட்டாளர்களோட இணைந்து அமெரிக்க தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் செயலாக்க மையங்களாக உருவாக்க எளிதாகிறது. ஹாங்காங் வழியாகவும் இந்தியா ஏற்றுமதி செய்ய முடியும். குறைந்த வரி மற்றும் வலுவான வர்த்தக உள்கட்டமைப்பு உள்ளதால் ஏற்றுமதி செய்ய முடியும். இருந்தாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏற்கனவே இந்திய நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருப்பதால் அதற்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னும் தெரியுது. ஆனாலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஏற்றுமதிக்கு முன் 35லிருந்து 40 விழுக்காடு உள்ளூர் மதிப்பு சேர்க்கப்பட்டிருக்கணும். அப்படிங்கிறதால இது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. 2025 நிதியாண்டு அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்த $86.5 பில்லியன் பொருட்களில் $60.2 பில்லியன் மதிப்புள்ள பொருட்கள், அதாவது 3/2 பங்கு இப்போது 50% வரி விதிப்பின் கீழே வருது. இந்திய அரசினுடைய மதிப்பீடுகள் கொஞ்சம் குறைவாக, அதாவது $48.2 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது சமாளிக்க 3ஆம் நாடுகள் வழியாக ஏற்றுமதி செய்வதை சரியாக இருக்கும் அப்படிங்கிறதால வேறு நாடுகள் வழியாக இந்தியா ஏற்றுமதி செய்யும் யுக்தியை கையாளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது.